ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பால்கோவா ரெசிபி. இது வந்து சர்க்கரை போடாமல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு 1 லிட்டர் பால் ஊற்றிருக்கேன். அது வந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ வந்து நல்லா கொதித்து வரும்போது அந்த சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் வந்து அப்படியே எடுத்து எடுத்து விட்டோன்னா அது இன்னும் நல்லா வந்து க்ரீமி ரிச்சியாக அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா அது சைடில் வர ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு அந்த க்ரீமினஸ் வந்து அந்த அளவுக்கு வராது. அது வந்து சட்டியோடவே அப்படியே ஒட்டி இருக்கும். நல்லா வந்து கொதித்து வருது. கொதித்து வரும்போது அப்படியே கிண்டி கிண்டி விடணும். இல்லாட்டி கீழே பொங்கி வேஸ்ட்டாக போயிடும். இது நல்லா சுண்டி பாதி அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து நம்ம கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்லலாம் வந்து ரொம்ப கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா தான் லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். இல்லாட்டி டக்குன்னு அடி பிடிச்சிரும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா நல்லா திக்காகி வரும். நம்ம வந்து அன்ஸ்வீட்டன்டு கோவா செய்கிறோம். அதனால் சர்க்கரை போடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கோம். இல்லை நமக்கு ஸ்வீட் போட்டு வேணும்னா அதுக்கு தேவையான அளவு சர்க்கரையை போட்டு நம்ம கிண்டிட்டால் சூப்பர் டேஸ்டியான பால்கோவா நமக்கு ரெடி ஆகும். பாருங்கள், அப்படியே நல்லா சுண்டி சுண்டி வருது. அது அப்படியே சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டோம்னா டக்குன்னு அடி பிடிக்காமல் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டணும். கை விடாமல் கிண்டணும். இந்த ஸ்டேஜ்லாம் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி டக்குன்னு அப்படியே அடியில் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆகி கருப்பு கருப்பாக இருக்கும் அடியில். அது வந்து அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கை விடாமல் கிண்டோம்னா சூப்பராக வந்துடும். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோன்னா பால்கோவா வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்து நானும் ஒரு 2 டைம் செஞ்சுருக்கேன். அப்போ சுகர் போட்டு செஞ்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை இல்லாமல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, திக்காயிருச்சு. நம்ம பால்கோவா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அன்ஸ்வீட்டன் கோவா பார்த்திங்களா, எவ்வளோ க்ரீமியாக அடி பிடிக்காமல் நல்லா திக்காக வந்திருக்கு. 1 லிட்டர் பாலுக்கு வந்து எனக்கு 129 கிராம் கோவா வந்து கிடச்சிருக்கு. நீங்களும் வந்து வேணால் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பாய்.